அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சகம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். தேடும் உறவுகள் வருமா? இந்த மாசம் கூட நான் டிசம்பர் மாசம் வீடியோ போட்டிருந்தேன். விலகும் உறவுகள் அப்படின்ட்டு. உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க சில உறவுகள், அல்லது நீங்க விலகி போயிருப்பீங்க. மொத்தத்துல ஏதோ ஒரு வகையில உறவுகளோடு பகை அல்லது சில கருத்து வேறுபாடுகளோடு வாழக்கூடிய சூழ்நிலை. குறிப்பா நல்லா பழகிட்டு இருந்த நட்பு அல்லது காதல் விலகி போயிருக்கலாம், அல்லது நீங்க ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல நண்பர் நல்ல நட்பு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க உங்ககிட்ட ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு ஏமாத்திட்டு விலகி போயிருக்கலாம். இது பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சரியில்லை. 2024 இடத்துல ஜனவரி மாசத்துல இருந்தே கேட்டை நட்சத்திரத்துக்கு பிரச்சனை மேல பிரச்சனை தான். இந்த விருச்சக ராசியில இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில உடல்நல தொந்தரவு அனுபவிச்சிருப்பீங்க. இந்த 2024 பொறுத்தவரையிலும் அதற்கு மருத்துவ செலவெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதை பத்தி நம்ம வீடியோ எல்லாம் கூட நிறைய பேசியிருக்கிறேன். அதே போல வாழ்க்கை துணிவருக்கு ஏதோ ஒரு வகையில பாதிப்பு இருந்திருக்கும். அதாவது பிரியாம இருக்கிறீங்க, ஒற்றுமையாக இருக்கிறீங்க, எந்த சண்டை சச்சரவும் இல்லை வாழ்க்கை துணிவரோடனாக்க வாழ்க்கை துணிவருக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஏமாற்றங்களோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்குமே கொஞ்சம் சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கும். இந்த கடந்த காலத்துல கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் சற்று அதிகம்தான். அனிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க உடல்நல தொந்தரவு, வேலையில பணிச்சுமை, ஒர்க் பிரஷர், அலைச்சல் இதெல்லாமும் இருந்துட்டு இருக்கும். அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கடன் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஒரு பக்கம், ஃபேமிலி லைஃப்லயும் கொஞ்சம் கருத்து வேறுபாடோடு வாழக்கூடிய சூழ்நிலையில இருந்துட்டு இருப்பீங்க. முதல்ல இந்த விருச்சிக ராசிக்கு 2024 சரியில்லை, ஆனா 2025 சரியா இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. அதற்கான பதில் தான் இந்த பதிவு. அதற்கு முன்பு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை அனைத்து நண்பர்களுக்கும் தெரிவித்துக்கிறேன். அதே போல இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஏறத்தாழ மார்ச் 29ஆம் தேதி வரலும் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் இருக்கு. அப்போ அது அர்த்தாஷ்டம சனி மார்ச் முடிகிற வரலுமே இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு சனி போறது சாதக பாதகங்கள் கலந்த பலன்கள். அதே போலதான் குரு பகவானை பொறுத்தவரையிலும் மே மாசத்துல இருந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடும். அஷ்டமத்து குருவா மாறிடுது. அதுவுமே சாதக பாதகம் கலந்த பலன் தான். அஷ்டமத்துல குரு இருக்கும் போது நஷ்டங்கள் கஷ்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும். அதே போல இந்த குரு பார்க்கிற இடம் ஓகே, குரு பார்வையால சில நன்மைகளும் உண்டு. ராகு கேது அது மே மாசம் 18ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ராகு ராசிக்கு 4ஆம் இடத்துலயும் 10ஆம் இடத்துல கேது வந்துடும். சோ இந்த காம்பினேஷன்ல இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னாக்க இந்த ராகு கேதுவை பொறுத்தவரையிலும் அதுவுமே சாதக பாதகங்களை கலந்து கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். தேடும் உறவுகள் வருமா? மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுமா? பிரிந்திருந்த கணவன் மனைவி சேர்வார்களா அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த பதிவில் விடை இருக்கு. அதாவது இந்த ராகு 4ஆம் இடத்துலயும் 10ல கேது வர்றது பாத்தீங்கன்னாக்க சுகம் மேலிடும், புதிய சுகங்கள்லாம் கிடைக்கும். அந்த வகையில தேடும் உறவுகள் வருமோ இல்லையோ, ஆனா தேடாத உறவு உங்களை நோக்கி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மே மாசத்துக்கு மேல. அது இந்த குரு 2ஆம் இடத்தை பாக்குறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு எல்லாம் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அது எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கலாம், அல்லது மேரேஜ் ஆகலாம், மறுமணம் ஆகலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயமும் இருக்கு. 8ஆம் இடத்துல குரு வர்றதும் மே மாசத்துக்கு மேல சில தேடாத உறவு திடீர்னு உங்களுக்கு வரன் செட் ஆயிடும், திடீர்னு கல்யாணம் ஆயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களும் மே மாசத்துக்கு மேல இருக்கு. அது வரலும் நீங்க தேடக்கூடிய உறவும் தேடாத உறவும் வராம ஏதோ ஒரு வகையில தனித்து இருக்கிற மாதிரியும் சில பேரை பாத்தீங்கன்னாக்க நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க, மறக்கவும் முடியாது, நினைச்சுக்கிட்டேவும் இருக்க முடியாது. அதுவே மனசுல ஒரு வெறுமையும் ஒரு வேதனையும் கொடுத்துட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்படி மே மாசம் வரலும் இருக்கும். இந்த 2025 முக்கியமா நீங்க மார்ச் மாசம் மே மாசம் வரலும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இந்த காலகட்டத்துல 5ஆம் பாவகத்துல ராகுவும் சனியும் சேரக்கூடிய காலகட்டம். அப்போ உடல்நல விஷயத்துல மீண்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். கேட்டை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, அனுஷமா இருந்தாலும் சரி, விசாகமா இருந்தாலும் வண்டி வாகனங்கள்ல போறத மேக்சிமம் இரவு நேரங்களில் போறதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. சேஃப் டிரைவ் பண்ணுங்க, ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க. பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் வரலாம், பிள்ளைகளுக்கே கூட உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகளுக்கு செலவு பண்ணலாம். ஒரு வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில முயற்சிகள்ல தடை வரலாம், எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றங்கள் வரலாம், காதலில் பிரிவுகள் வரலாம்.
இந்த மே மாசம் வரலுமே அப்ப வந்து தேடும் உறவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதாவது உங்களுக்கு கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அல்லது நீங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க, அவர் ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த உறவு சேருமா அப்படின்னா அப் டு மே மாசம் வரல சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். அது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றது. அதே போல இந்த மே மாசத்துக்கு பிறகு குரு 8ஆம் இடத்துக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு சில பாசிட்டிவான விஷயம். அது வரலுமே உங்களுக்கு கொஞ்சம் கடனுடைய அழுத்தங்கள்லாம் இருக்கும். இந்த மே மாசம் வரலுமே கடனுடைய அழுத்தங்கள் இருக்கும். கடனை ரீபேமெண்ட் பண்றதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய வரும். ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைப்பீங்க. இப்படி வீடு வாகனம் செலவு இதெல்லாமே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஆனா இந்த மே மாசத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்துடும். குருவும் வந்து 8ஆம் இடத்துல இருக்கு. 8ல குரு இருந்தாக்க பயணங்கள் ஏற்படும், ஒரு இடமாற்றம் ஏற்படும். அரசு பணியில் இருக்கீங்கன்னாக்க ஒரு ஜாப் சேஞ்சஸோ அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ ஏற்படலாம். அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிளான இடமாற்றம் கூட வரும். பாசிட்டிவ் இருக்கு, ஒன்றும் பெரிய அளவுக்கு தொந்தரவு இருக்காது, ஒரு இடமாற்றம் வரும். பதவி உயர்வோடு கூட அது வரலாம். சில பேருக்கு பதவி உயர்வு வந்து அதே இடத்துலயே டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகலாம். மேக்சிமம் பொருளாதாரம் பினான்சியலா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதாவது இந்த குரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்குது. அந்த வகையில வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சற்று சம்பளம் உயர்வாக கிடைக்கும். அது தனியார் பணியில் இருந்தாலும் சரி அல்லது அரசு பணியில் இருந்தாலும் சரி. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத லம்சம் அமௌண்ட்டும் கைக்கு வரும். அதாவது நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் ப்ரெஷர் அலைச்சல்கள்லாம் இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு தன வரவு எல்லாம் கொடுக்கும். இந்த 8ல இருக்கக்கூடிய குருவை பொறுத்தவரையிலும் பண வரவு நல்லாவே இருக்கும். ஆனா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு எந்தெந்த பாதிப்பு கொடுக்கும்ன்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே போல பண வரவு எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு கடனை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே போல மற்றவங்களுக்கு நீங்க ஜாமீன் போடுறீங்க, சூரிட்டி கொடுக்குறீங்க, மற்றவங்க பொறுப்பை நீங்க சுமக்குறீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வரும். அதே போல இந்த நேரத்துல பெரிய தொகை லம்சம் அமௌண்ட் கொடுத்து எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம டாக்குமெண்ட்டும் இல்லாம கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா அது கஷ்டம், வாங்கவே முடியாது. கொடுத்துட்டீங்கன்னாக சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது போன்றவை எல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்துல சுப விரயங்களும் ஏற்படும். அதுலயும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஏமாறாம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும், பொறுமையா இருக்கணும். 4 பேர் வச்சு விசாரிச்சுட்டு எதையுமே செயல்படுத்துறது நல்லது. மூத்தவர்கள் அல்லது சான்றோர்களின் அறிவுரையை கேட்டு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொலைதூர பயணம் போறதுக்கு இது சாத்தியம் உண்டு. இப்ப இருக்கிற இடத்தை விட்டு வேற ஊருக்கு போய் வாழக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு ஏற்படும். வீடு மாற்றம் ஏற்படும். அதாவது சில பேருக்கு வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்றீங்க வேலைக்காகனா அப்போ வாய்ப்பு இருக்கு. இதுவரையிலும் வேலையே எனக்கு கிடைக்கல அப்படின்னாக்க மே மாசத்துக்கு மேல ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பே கிடைக்கும். ஊதியம் நல்லா வர்ற மாதிரியான ஒரு நல்ல ஜாப்லயே ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு கொடுத்தாலும் பெரிய அளவுக்கு வாய்ப்பு தொந்தரவு இருக்காது, கவலைப்படாதீங்க. மறுமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறுமணம் அமையும். சில பேருக்குலாம் வந்து தேடிய உறவு கிடைக்காது, ஆனா புதிய உறவு வரலாம். இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய உறவுகளால மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சில பேர் வந்து பிரிந்த காதல் பிரிஞ்சுட்டாங்க, வேற ஏதாவது வந்து நமக்கு வந்து மேரேஜ் ஆகுமா அல்லது வந்து ஒரு அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் வருவாங்களா நம்ம மேல அப்படின்ற ஒரு ஏக்கங்கள் மனசுல இருக்கும். அந்த தீர்வுக்கு அதற்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு வந்து சுகத்தை பெருக்குவார். அந்த விதத்துல ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு அஃபயர்லாம் வரும். கணவன் மனைவி தோஷம் இல்லாம பிரிஞ்சு இருக்கிறாங்க, அந்த உறவாது சேருமா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தோஷம் இல்லாம ஆளுக்கு ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க அதெல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி பந்தத்துல பெரிய பாதிப்பு இருக்காது. குறிப்பா எந்த விதமான தோஷம் இல்லை, சரியான பொருத்தம் இருக்குன்னா அவங்க மீண்டும் சேர்ந்து வாழ்வீங்க, அதுல மாற்றம் இல்லை. தோஷமே இருக்கு, கலஸ்தர தோஷம் இருக்கு, தார தோஷம் இருக்கு அப்படின்னாக அவங்க வந்து இந்த காலகட்டத்தில் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், மறுமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸும் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல ராசிக்கு 5ஆம் இடம் மீனத்துல குரு பகவான் இருக்கிறாருன்னு வச்சீங்களா, அல்லது சனி இருக்கிறாரு, சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னாக்க நீங்க கவலையே பட தேவையில்ல. இந்த சனி 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். புத்திரபாக்கியம் இல்லைனாக புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கும். எந்தெந்த விஷயத்துல ஏமாறாம இருக்குன்னா நஷ்டங்கள் ஏற்படும். அதே போல புதியவர்கள் நம்பி ஏதாவது ஒரு திட்டத்துல முதலீடு செய்யறீங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டு ஊக வாணிகத்துல ஒரு இன்ட்ராடே மாதிரி போடுறீங்க, ஒரு நாலேஜ் இல்லாம அதுல செயல்படுறீங்கன்னா கண்டிப்பா பாதிப்புக்கெல்லாம் ஏற்படுத்திடும். அதே போல இந்த ராகு
4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அன்சாட்டிஸ்பேக்ஷனுடைய வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும். அப்பவும் உங்களுக்கு வேலையில முன்னிலைப்படுத்துவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த இடத்துல நல்லாவே கத்துக்குவீங்க. வேலையில நீங்க தான் டாப்பா இருப்பீங்க, நீங்க தான் வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். தொழில் ரீதியாக அரசு பணியில் இருப்பவர்கள் குறிப்பா சொல்ல போனாக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் கவனமா செயல்படணும். பினான்ஸ் ஹேண்டில் பண்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, மக்களுடைய தொடர்பில் இருக்கீங்க, மக்கள்கிட்ட பணம் வாங்குறது கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். அதாவது சட்ட ரீதியான சில சிக்கலுக்கு உள்ளாக்கிடும்ன்ற விஷயத்த நான் சொல்ல வரேன். பிரைவேட்லயே இருந்தா கூட நீங்க பினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, கேஷியரா இருக்கீங்க, வங்கியில் இருக்கீங்க, கேஷியரா இருக்கீங்கன்னா கரெக்டான கணக்குகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த 4-10 ராகு கேது இருந்தாக்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு, புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பு, வேற ஒரு ஊருக்கு போய் வாழக்கூடிய வாய்ப்பு, அந்நியர்கள் உங்களை சுத்தி அந்நியர்கள் அல்லது மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை போன்றவை ஏற்படும். அவர்களால் ஆதாயம் வருமானம் வரும், பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் பாசிட்டிவான விஷயம். இப்போ வந்து 2025 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு முதல் பகுதி குறிப்பா மே மாசம் வரல எடுத்துக்கிட்டாக ஒன்னும் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்ல. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாக அடுத்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கடுமையா கூடுதல் கான்சென்ட்ரேஷனோட படிக்கணும். அப்பதான் வந்து விரும்பிய கோர்ஸ் சேர முடியும். ஆனாலும் ஒரு தொலை தூரத்துல போய் படிக்கிறீங்க, ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும். மருத்துவமையை கூட வெளிநாட்டுல போய் படிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். இங்க படிக்கிறதா இருந்தா கொஞ்சம் பேமெண்ட் சீட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல பெண்களாக இருக்கீங்கன்னாக ஹெல்த் இஷ்யூஸ் வரும், வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் பெரிய பாதிப்பு கிடையாது. ஒற்றுமையா இருக்கிறவர்களுக்கு அது மே மாசத்துக்கு மேல சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் ஏற்படும். தேடும் உறவுகள் கிடைக்குதோ இல்லையோ, நீங்க தேடாத உறவு ஒண்ணு உங்களை நோக்கி வரும் அப்படின்றதுதான் இந்த 2025 நான் சொல்லக்கூடியது. இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க எந்தெந்த தொழில் இருப்பவர்கள்லாம் நல்லா பெஸ்டா மூவ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு திடீர்னு லம்சம் அமௌண்ட் வரும். கமிஷன் ஓரியன்டான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னாக்க ஷேர் மார்க்கெட்டுன்றதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது ரியல் எஸ்டேட்டு அல்லது மற்றது பொருள் வாங்கி அப்படியே ஹோல்சேலா விற்கிறீங்க, அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் வரும். அதே போல வந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கும் ஒரு பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் கம்ப்யூட்டர் ஐடி துறையில் இருப்பவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லது புதிய இடத்துல போய் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலாம். மேலும் வந்து என்ஜினியரிங் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த லேத்வு அந்த மாதிரியான தொழில் செய்யறவங்க, வாகனம் அதாவது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருப்பவங்க, உணவு சார்ந்த துறையில் இருப்பவங்க, நெருப்பு சார்ந்த தீயணைப்பு துறை, அந்த மாதிரி ராணுவம் மிலிட்டரியில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். வருமான ரீதியாக, தொழில் ரீதியாக மற்ற விஷயங்களை நீங்க கவனம் செலுத்திங்க. நான் சொன்ன விஷயத்த இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. அதே போல திருப்பதியும் போயிட்டு வர்றது நல்லது உங்களுக்கு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா அனுஷம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் பழனி முருகன் கோயிலுக்கு சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.